இந்த பிள்ளைகளை மற்றவர்களுக்கு அனுப்புங்கள் என்று சொன்னால், இல்லை இல்லை நேரம் இல்லை, அவன் டியூஷன் போறான், மக்தபரெல்லாம் நேரம் கிடையாது என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள், சரி நீங்க மக்தபரெல்லாம் இல்ல, நல்ல கல்வியை கொடுத்து விட்டார்கள், நல்ல ஒரு உத்தியோகத்தில் அமர வைத்து விட்டார்கள், இப்பொழுதுதான் தேவைப்படும் மார்க்க கல்வி என்பது எவ்வளவு அவசியம் என்று இப்பொழுதுதான் விளங்குவார்கள். மார்க்க கல்வி என்பது எவ்வளவு அவசியம் என்று இந்த எத்தனை பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், வருத்தத்தோடு வந்து சொல்கின்றார்கள் அல்லவா, வாசலில் அது என்ன ஆச்சு இல்ல, பிள்ளை என்ன மதிக்கிறதே கிடையாது, அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவனை ஒரு நல்ல இடத்துக்கு அமர வச்சேன், இன்னைக்கு என்னையே திட்டுறான், என்னை வீட்டை விட்டு வெளியே போன்றான், என்னை மதிக்க மாட்டேக்கான். இதையெல்லாம் எத்தனை பெற்றோர்கள் வருத்தத்தோடு சொல்கின்றார்கள், எத்தனை பெற்றோர்களை வீட்டை விட்டு விரட்டுகின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? நீ மார்க்க கல்வியை சிறுபிராயத்திலேயே அவனுக்கு அல்லாவை காட்டவில்லை, நீ நாயகத்தை காட்டவில்லை. நீ நாயகத்தை காட்டியிருக்க வேண்டும். நாயகம் காட்டிய அபூபக்கரை காட்டவில்லை, நாயகம் காட்டிய உமரை காட்டவில்லை, நாயகம் காட்டிய கதீஜாவை காட்டவில்லை, நாயகம் காட்டிய ஆயிஷாவை காட்டவில்லை ரலியல்லாஹு அன்ஹும். இவர்கள் யாரையும் காட்டாமல் எப்படி அவன் நல்லவனாக மாறுவான்? நீ காட்டியிருந்தால், நீ நாயகத்தை காட்டியிருந்தால்